பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரநெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையை நடத்தியருளும். முதிய இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 13 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழோரிலோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். திருப்பலி முன்னுரை. இங்கு கூடியிருக்கும் அத்தனை நம்பிக்கையாளர்களுக்கும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே மாலை வணக்கம். பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திரு இருதய இறை சமூகம் அடைக்கல அன்னை ஆலயம் அன்போடு வரவேற்கின்றது. இன்று சிறப்பாக உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நினைவு கூர்ந்து இயற்கையின் வழியாகவும் உழவர்களின் உழைப்பின் மூலமாகவும் இறைவன் நமக்கு வழங்கி வரும் அனைத்து கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் பராமரிப்பிற்கும் இதயபூர்வமாக நன்றி கூறி ஒரே இறை சமூகமாக இணைந்து இத்திருப்பலியை மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அழைத்து வந்த இறைவனுக்கு இஸ்ராயேல் மக்கள் நன்றியுடன் முதல் விளைச்சலை காணிக்கையாக படைப்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எப்போதும் ஆண்டவரில் மகிழ்ந்து இருந்து உண்மையானதும் தூய்மையானதுமான நற்பண்புகளையும் நாம் வாழ்வாக்கிட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நற்செய்தியில் கேட்கின்றோம். சுவை நிறைந்த பொங்கலை போன்று நம் இல்லங்களும் உள்ளங்களும் இறைவனின் அன்பினால் இறை ஆசிரால் நிறைந்து வழிய வேண்டுவோம். இறைவன் இந்த மண்ணையும் உழைப்பாளர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆசிர்வதிக்கவும் நம்மிடம் உள்ள அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து ஒரே குடும்பமாய் இணைந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். புலம்பெயர்ந்திருக்கும் நாம் திரு இருதய இறை சமூகமாய் கத்தோலிக்க பராமரிப்புடன் சேர்ந்து நம் தமிழ் கலாச்சாரத்தின் வேர்களை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு சரியான வகையில் கொடுப்பவர்களாகவும் அவர்கள் இந்த பண்பாட்டு விழுமியங்களை காக்கின்றவர்களாகவும் இருப்பதற்கு இறைவனின் அருள் வேண்டி இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம்.
நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இணைந்திட இறைவன் நினைத்தாரே. உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இணைந்திட இறைவன் நினைத்தாரே. அது நலவாகிட நம்மில் நிறைவேறிட, அது நலவாகிட நம்மில் நிறைவேறிட தேர்ந்தெடுத்தார். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை சமூகமே, இந்த நாளிலே பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் ஆண்டவருக்கு நன்றியின் பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து திருஹிருதய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். அதோடு கூட இந்த திருப்பலியானது 11வது ஆண்டு நினைவு நாளிலே சரியாஸ் ஜார்ஜ் என்பவரின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையுமாறும் வேண்டி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பத்திற்கின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகல சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
நாளிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, உமது அருளால் செழித்து விளங்கும் எம் தமிழினத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புத்தாண்டின் முதல் நாளாக தை திங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலத்தின் பல நாள் உடல் நலமும் உமது திருவருளால் ஆன்ம நலமும் பெற்று உழைப்பை போற்றி இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நல்மனதை எமக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குச் செல். அதை உன் உடைமையாக்கி அதில் நீ குடியேறும்போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ. அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி, எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகின்றேன் என்று சொல். அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன்
அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4-9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல்
மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக, சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 25 34 முடிய. இயேசு கூறியது: ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலே பொங்கல் விழா என்ற ஒரு விழா தொகுப்பினை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்மையெல்லாம் பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தித்திப்பான பொங்கல் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் ஒரு தொகுப்பு விழா என்று சொன்னேன். பொங்கல் விழாவை பல்வேறு விதங்களிலே அழைக்கிறார்கள். பல்வேறு காரியங்களை தொகுத்து இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். பொங்கல் விழா தமிழின் புத்தாண்டின் விழா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தை தான் தமிழ் ஆண்டின் முதல் நாள் என்று சொல்லி இது புத்தாண்டின் விழாவாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது அறுவடையின் நாள், உழவரின் நாள், நன்றியின் நாள், தமிழரின் நாள் என்றெல்லாம் பல்வேறு விதங்களிலே இது அழைக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இன்று நாம் நன்றி கூறுகிறோம். கடவுளுக்கு உளப்பூர்வமாக நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாக இருக்கிறார். அவர்தான் உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்ற காரணத்தினால் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இயற்கை சூழல் நம்மை காத்து கொள்கிறது. கடவுள் அளித்த கொடையாக அது இருக்கிறது. எனவே கதிரவன், நிலா, நீர், நிலம், காற்று என்று அனைத்து இயற்கைக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். உழவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற காரணத்தினால் உழவர்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். அது மட்டுமல்ல, உழவர்களோடு நமக்கெல்லாம் கூடவே இருந்து உதவி செய்கிற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அவர்கள் உழைப்பை, உடனிருப்பை நமக்கு தந்து இந்த இயற்கையை பாதுகாக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றன. எனவே கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறாக நாம் அனைத்திற்கும் நன்றி கூறி கடவுளின் மேலான கொடைகளுக்காக நாம் நன்றி கூறி கொண்டாடுகின்ற இந்த விழா எல்லா இனங்களிலும் கொண்டாடப்படுகிறது. எல்லா மொழி பேசுகிறவர்களும் நன்றியின் விழாவை, அறுவடையின் விழாவை கொண்டாடுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இணைச்சட்ட நூலிலே மோசே சொல்கிறார், நீங்கள் பாலும் தேனும் பொழியும் அந்த கானான் தேசத்திற்கு செல்கின்ற பொழுது நன்றியின் விழா கொண்டாடுங்கள். எப்படி கொண்டாடுங்கள்? உங்கள் நிலத்தின் முதற் பலன்களை கடவுளுக்கு காணிக்கையாக்கி நன்றியாக அதை சமர்ப்பியுங்கள், காணிக்கை படையுங்கள் என்று கூறுகிறார். திருப்பாடல் 65 நாம் வாசிக்கிறோம். தாவீது அரசர் சொல்கிறார், மக்களெல்லாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும். எதற்காக என்று தெரியுமா? மண்ணுலகையெல்லாம் பேணி பாதுகாத்து நிலவளம், நீர்வளம் இவற்றை கொடுத்து நீரோடைகளை பெருகச் செய்து ஓடச் செய்து நிலம் தானியங்களை விளைவிக்குமாறு செய்து கால்நடைகளையும் புல்வெளிகளையும் அழித்து ஆண்டு முழுவதும் நமக்கு நலம் சூட்டுகிற கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அழைப்பினை திருப்பாடல் 65 நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கடவுளுக்கு ஏறிடுங்கள் என்று கூறுகிறார். கண்ணியத்தோடும் நேர்மையோடும் நீங்கள் நடந்து கொள்வதுதான் கடவுளுக்கு நன்றி சொல்வதாக இருக்கும் என்றும் அவர் கூடுதலாக அங்கு சொல்லுகிறார். ஏன் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க சொல்லுகிறார் என்றால், கடவுளோடு இருக்கிற நாளெல்லாம் மகிழ்ச்சியான நாள்தான். ஏதோ ஒரு நாள் கொண்டாடினோம், அந்த திருநாளில் மகிழ்ந்திருந்தோம் என்றல்ல, கடவுளோடு இருக்கிற எல்லா நாளுமே மகிழ்ச்சியான நாள் என்கிற காரணத்தினால் அவர் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் என்று அங்கு அழுத்தமாக கூறுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த நன்றியின் திருவிழா என்பது எல்லா இனங்களிலும் எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றன. இங்கு கூட தேங்க்ஸ் கிவிங் டே என்று ஒன்றை கொண்டாடுகிறார்கள், நமக்கு தெரியும். ஆனால் அப்படி என்றால் இந்த பொங்கல் விழாவிற்கும்
மற்ற விழா நன்றியின் விழாக்களுக்கும் என்ன வேறுபாடு என்று யோசிக்கின்ற பொழுது, இது தமிழர் திருநாள், அதுதான் அங்கு வேறுபட்டு காட்டப்படுகிறது. மற்ற இனங்களெல்லாம் கொண்டாடுகின்றன நன்றியின் விழாவை, ஆனால் தங்கள் இன நாளாக அதை கொண்டாடுவது இல்லை. ஆனால் தமிழ் இனம் மட்டும்தான் அதை தன் இன நாளாக, தமிழர் நாளாக, தமிழர் திருவிழாவாக அதை கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழர் இனம் வாழ வேண்டுமென்றால் தமிழ் மொழி அங்கு இருக்க வேண்டும். எனவே தமிழ் இனத்திற்காகவும், தமிழுக்காகவும், தமிழ் கலாச்சாரத்திற்காகவும், பண்பாட்டிற்காகவும் நன்றி செலுத்துகிற நாளாக இந்த நாள் திகழ்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மொழி என்றால் என்ன? அது உறவை வளர்க்கிறது. அம்மா என்றொரு தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகட்கும் ஆண்டவர் வழங்கும் அருள் வார்த்தை என்று ஒரு பாடல் வருகிறது. ஆக மொழி உறவை வளர்க்கிறது, உறவு நம்மை இணைக்கிறது, அது பண்பாட்டை கட்டமைக்கிறது, அது நம்மை ஒரு இனமாக வாழச் செய்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை தாக்கி அழித்தால் போதுமானது. வரலாற்றிலே எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், பாபிலோனிய பேரரசு என்று ஒன்று இருந்தது. பாபிலோனிய நாகரீகம் என்று பாபிலோனிய மக்கள் மிகச்சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெர்சியர்களின் படையெடுப்பு, அதன் பின்னால் பல்வேறு இனங்களின் படையெடுப்பின் காரணமாக அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய மொழி முதலிலே வழக்கு அரசியல் மொழியாக இல்லாமல் மாறிப்போனது. அதன் பின்பாக வழக்கு மொழியாகவும் இல்லாமல் மாறிப்போனது. அந்த மொழியை அவர்கள் இழந்ததால் அந்த இனமே அழிந்து போனது. இன்று பபிலோனியர்கள் இருக்கிறார்களா? பாபிலோனியர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஈராக் பகுதிகளிலே, நாட்டிலே சில பகுதிகளிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மொழி அங்கு இல்லை. அக்காடின் என்பது அவர்களுடைய மொழி. அந்த மொழி அவர்கள் மறந்து போனார்கள், பண்பாட்டை இழந்து போனார்கள். எனவே முகவரி இல்லாத வேறற்ற ஒரு இனமாக அவர்கள் வாழ்ந்து வருகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே மொழி இருந்தால்தான் அந்த இனம். எனவே மொழிக்கு நாம் அதற்குரிய சிறப்பினை தர வேண்டும் என்பது நமக்கு இறைவன் இயேசுவே காட்டுகிற ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அவர் தனது மொழியை மதித்தார், கலாச்சாரத்தை மதித்தார், பண்பாட்டை பின்பற்றினார். ஆனால் அதிலிருந்த தீயவற்றை களைந்திடவும் அவர் முன் வந்தார். அதுதான் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டுகிற ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய கற்பனை திறமையையும் ஆளுமையையும் தனித்துவத்தையும் சிதைக்க வேண்டுமென்றால் அவனிடமிருந்து அவனுடைய தாய்மொழியை பிடுங்கி விட வேண்டும். அப்படி பிடுங்கிவிட்டால் அவனும் கூட முகவரி இல்லாத ஒரு தபால் அட்டை போல எங்கு செல்வதென்று தெரியாமல் அது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற வேறற்றவர்களாக மாறி போவார்கள். இதை உணர்ந்துதான் டென்மார்க் தேசத்திலே தாய்மொழி எவ்வளவு முக்கியம், அதில் இருந்தால்தான் கற்பனை திறனும் ஆளுமை திறனும் வளரும் என்ற காரணத்தினால், பல்வேறு திறமைகள் வளர்வதற்கு அது அடிப்படை காரணம் என்ற காரணத்தினால் டென்மார்க் அரசாங்கம் என்ன செய்கிறது தெரியுமா? அங்கிருக்கிற பல இன மக்களுக்கும் அவர்கள் தாய்மொழியில் கற்றுக்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கிருக்கிற தமிழர்களுக்கு 32 பள்ளிகளை அந்த அரசாங்கமே தனது சொந்த செலவில் நடத்தி இலவசமாக தமிழ் கற்றுக்கொள்ள அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு அது உதவி செய்கிறது என்றால், அந்த அரசாங்கம் ஏதோ வீணாக அதை செய்து விடவில்லை. அங்கிருக்கிற தனது மக்கள், தனது குடிமக்கள், தமிழர்கள் அங்கு சென்று குடிமக்களாகிவிட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வேறற்றவர்களாக இருக்கக்கூடாது, தங்களது பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது, மொழியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி அவர்கள் பள்ளிகளை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபை கூட இதை நன்கு புரிந்திருக்கிறது. எனவேதான் 2000 ஆண்டிலே அது சொன்னது,
பிப்ரவரி 21ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தாய்மொழியாக கொண்டாடுங்கள் என்று சொன்னது. ஒருவன் உலகை முதலில் தாய்மொழியிலே புரிந்து கொள்ளட்டும், அதன் பிறகு பிற மொழிகளை கற்றுக்கொள்ளட்டும் என்பதுதான் அதன் தாரக மந்திரமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது வீடுகளிலே தாய்மொழி தமிழ் மொழி தலைவாசலாக இருக்க வேண்டும். மற்ற மொழிகள் ஜன்னல்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவருடைய தனித்திறமை வளர வேண்டும் என்றால், கற்பனை திறன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், தனித்துவம் இருக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், தாய்மொழியில் படிப்பதும் சிந்திப்பதும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே தான் நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் நான் ஒரு விண்ணப்பமாகவே கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்கள். இங்கு பலரும் தமிழ் தெரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். நான் டென்வருக்கு சென்றிருந்தேன். கடந்த ஆண்டு பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அங்கு நான் கலந்து கொண்டேன். அது ஒரு தமிழ் மன்றம். கிறிஸ்தவர்களை மட்டும் உள்ளடக்கியது அல்ல. அங்கு இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று எல்லா தமிழர்களும் சேர்ந்து, பெரும்பான்மையோர் இந்துக்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். பள்ளியே தனியாக வைத்து நடத்துகிறார்கள். அந்த மன்றமே சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் அமைத்து அங்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பாராட்டுக்குரியது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதுபோல நமது பண்பாட்டினையும் நாம் மறந்துவிடக்கூடாது. குடும்பம் என்றால் அது தமிழ் குடும்பமாக இருக்க வேண்டும். ஏதோ மற்ற குடும்பங்களை பார்த்தோம் அதுபோல நாமும் இருப்போம் என்று நாம் மாறிவிடக்கூடாது. நமது தனித்துவத்தை, சிறப்புகளை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்பத்திலே நாம் கூடி வர வேண்டும், கலந்துரையாட வேண்டும். டென்வரிலே ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அது ஒரு இந்து குடும்பம். ஆனால் அங்கே இன்றும் தரையில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். இருக்கிறது, மேஜைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நமது கலாச்சாரத்தின்படி இருக்கட்டும், பிள்ளைகள் வளரட்டும் என்று சொல்லி எல்லோரும் தரையிலே அமர்ந்து உண்கிறார்கள். பாருங்கள், அதுதான் ஒரு தனித்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆக கலந்துரையாடல், குடும்ப ஜெபம், சேர்ந்து உண்ணுதல், சேர்ந்து பழகுதல், ஒருவர் ஒருவரை மதித்தல், உதவி செய்தல், இவையெல்லாம் நமது குடும்பத்திலே இருக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே பள்ளிகளிலே அவர்கள் சமய நம்பிக்கையை அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபரின் விஷயமாக அல்லது சில சமயங்களிலே மூட நம்பிக்கையாக கூட போதிக்கிறார்கள். நமது பிள்ளைகள் அதில் சோடை போய்விடக்கூடாது, அதை நம்பிவிடக்கூடாது. மூட நம்பிக்கையை நாம் களைய வேண்டும். ஜாதி சமய வேறுபாடுகள் நம்முடைய இருக்கக்கூடாது. இங்கும் வந்து நான் அந்த ஊரிலிருந்து வந்தேன், இந்த ஊரிலிருந்து வந்தேன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், அந்த ஜாதியை சார்ந்தவன் என்றெல்லாம் நமக்குள் பேசி திரிவது நன்றாக இருக்காது, நல்லதும் இல்லை. அது மூட நம்பிக்கை. ஆனால் நாம் இறைப்பற்றோடு வாழ்வது மூட நம்பிக்கை அல்ல என்பதை நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். சேர்ந்து கோவிலுக்கு செல்லுதல், சேர்ந்து தொழுதல், சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ளுதல், இது போன்ற மன்றங்களிலே நாம் கலந்து வருதல், இவையெல்லாம் மிகச்சிறப்பான காரியங்களாக இருக்கின்றன. திருமணத்தை பற்றியும் நான் அதிகமாக பேச முடியும். திருமணம் என்பது மேலை நாடுகளிலே தனி நபர்களுக்கிடையே இருக்கிற ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. ஆனால் நமது தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை அது தனி நபர் ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது குடும்பத்தை, 2 குடும்பங்கள் இணைகிற ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. அது இறைவனோடு இணைகிற பொழுது அது உடன்படிக்கையாக மாறுகிறது, அது கிறிஸ்தவ திருமணமாக மாறுகிறது. எனவே இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், வளர்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் திருமண முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பெற்றோர்களை கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுங்கள். ஏனென்றால் 2 குடும்பங்கள் இணைய வேண்டும், 2 நபர்கள் மட்டுமல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிலும் நமது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு, கடவுள் மையமாக கொண்டு, அது ஒரு உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே
இப்படியாக நமது பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்தி கொண்டு செல்ல வேண்டியது நமது கட்டாயமாக, கடமையாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தி சொல்கிறார். நமக்கு பல்வேறு நல்ல குணங்கள் இருக்கின்றன. தமிழர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் பரந்த மனதோடும் விருந்தினரை உபசரிப்பதோடும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சில நமது இனத்திற்கே உரிய சில குறைபாடுகள், சில வேண்டாத பண்பு நலன்களும் இருக்கின்றன. காப்பா அரவாணன் தனது புத்தகத்திலே அழகாக ஆராய்ச்சியின் பலனாக எழுதுவார். அதில் சிலவற்றை நான் சுருக்கமாக சொல்லி இந்த சிந்தனையை நான் முடிக்கிறேன். ஒன்று, போர்க்குணமின்மை, நோ ஃபைட்டிங் ஸ்பிரிட். சோதனை வருகிற பொழுது, சவால் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு போராடுகிற குணம் அதிகம் தேவை. மிலிட்டன்சி இஸ் ரிக்வயர்டு ஃபார் டுடேஸ் ஜெனரேஷன். அது முதல். இரண்டாவதாக நம்மிடையே இருக்கிற ஒரு குணம் தன்னினப்பகை. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு உதவுவது இல்லை. பொதுவாக நண்டு கதை போல, நண்டுகளை ஒரு பாத்திரத்தில் போட்டால் எப்படி ஒரு நண்டை இன்னொரு நண்டு கீழே இழுத்து விடுமோ, அதுபோல தமிழன் தமிழனை நம்புவதில்லை. ஒருவருக்கு ஒருவர் பகை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. வேறவர்களுக்கெல்லாம் சென்று அடிமைத்தனம் செய்வார்கள், உறவு பாராட்டுவார்கள். ஆனால் தமிழர்களிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் இலங்கையிலே அந்த சுதந்திர தீ நீர்த்து போனது. தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை, எனவேதான் அவர்கள் தோற்று போனார்கள். எனவே நம்மிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். எனவே அந்த குணம் இல்லாது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சினிமா மோகம் மற்றும் மது போதைகளுக்கு அடிமைத்தனம். இவை நான் சொல்லவில்லை, இதெல்லாம் ஆராய்ச்சியின் பலனாக சொல்கிற ஒரு காரியங்கள். எனவே நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எவனொருவன் இந்த சினிமா மோகத்திற்கும் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்திலே இழப்பார்கள், விபத்துக்கள் ஏற்படும், ஆளுமை குறைவு, திறன் குறைவு நிச்சயமாக ஏற்படும். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். எனவே இது மூன்றாவது ஒரு பின்பற்றக்கூடாத, நம்மிடம் இருக்கக்கூடாத ஒரு குணமாக இருக்கிறது. நான்காவதாக தாழ்வு மனப்பான்மை. 3 வழிமுறைகள் இருப்பதாக சொல்வார்கள். ஐரோப்பிய வழிமுறை, யூதர்களின் வழிமுறை, கருப்பர்களின் வழிமுறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பியர்களின் வழிமுறை என்ன? எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? எனது மொழிதான் பெரியது, எனது பண்பாடுதான் சிறந்தது என்று அங்கிருக்கிற மக்களை எல்லாம் எனது மொழியை கற்றுக்கொள், எனது பண்பாட்டை நீ பின்பற்று என்று திணிப்பார்கள். அது ஐரோப்பியருடைய வழிமுறை. இரண்டாவது வழிமுறை ஒன்று இருக்கிறது, யூதர்களின் வழிமுறை. அவர்கள் திணிக்க மாட்டார்கள், ஆனால் எங்கு சென்றாலும் தனது பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மத நம்பிக்கைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை, தனித்துவத்தை எப்பொழுதும் காத்து கொள்வார்கள். கருப்பர்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? அவர்கள் மேல்நாட்டுக்காரர்களை பார்த்த உடனேயே தங்களை விட அவர்கள் சிறப்பாக இருப்பார்களோ, தங்களை விட அவர்கள் சிறந்து இருக்கிறார்களோ என்று சொல்லி அனைத்திற்கும் அவர்கள் அடிபணிந்து அதை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வார்கள். தமிழர்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அரவாணன் சொல்கிற பொழுது நாம் கருப்பர்களின் வழியிலே இருக்கிறோம். எனவேதான் வருகிறவர்கள் எல்லாம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நாம் வெற்றி பெறாமல் இருக்கிறோம் என்று சொல்வார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் நிறைய பேசலாம், ஆனால் காலத்தின் அருமை கருதி இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமது உணவிற்காக, உடைக்காக, உயிருக்காக மட்டுமல்ல, நமது மொழிக்காக, நமது இனத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தி தீய குணங்களை அகற்றி மேலுமாக நம் நற்குணங்களிலே வளர்ந்து நமது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார்கள். நமது பிள்ளைகளும் நமது பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக
அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே ஆசித்து வாழ்த்தி அதற்காக நாம் எல்லாம் ஜெபிப்போம். தமிழ் இனமாக நாம் எங்கிருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்தி இந்த நேரத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், விட்டுவிட்டேன், அதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நமது பிள்ளைகள்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, பாராட்டுகிறேன். ஏன்னா அது மிகச்சிறப்பான ஒரு பண்பு, நமது ஆலய பண்பு, தமிழ் பண்பு. மிச்ச பேர்லாம் கொஞ்சம் பேர் பின்னாடி இருக்கீங்க, பரவாயில்ல. பட் முன்னாடி சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள் சிறுவர்கள் முன்னாடி அமர்வது, ஆலயத்தில் இருப்பது மிகச்சிறப்பான ஒரு பண்பு. அதை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இன்று தமிழர் உடையிலே வந்திருக்கிற அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அதுவும் ஒரு அடையாளம், தமிழ் அடையாளம், உணவு, உடை, அடையாளம். எனவே இன்று பலர் வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் அடுத்த ஆண்டிலே நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எல்லோரும் வர முயற்சி செய்யுங்கள். சேலையாக இருக்கட்டும் அல்லது வேட்டியாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் தமிழர் முறைப்படி நீங்கள் கலந்து கொண்டு கொண்டாடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் இறைவனோடு மன்றாடுவோம். இறைவன் நம்மை எல்லா நலன்களாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று மரியாத வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நல்ல நாளிலே, நன்றியின் விழாவிலே நமது ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் திருத்தூதர் பவுல் கூறுவது போல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இப்பொழுது இறைவனிடம் ஏறெடுப்போம். எம் திரு அவையின் உயிர் நாதமே இறைவா, தாய் திரு அவையை வழிநடத்த அழைக்கப்பட்ட திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆஸ்கர், உதவி ஆயர் லிகோட், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலத்தில் நிலைத்திருந்து நீர் படைத்த இந்த இயற்கை பாதுகாப்பதிலும் உழைக்கும் மக்களின் மாண்பினை உயர்த்துவதிலும் முன்மாதிரிகளாக திகழ இறை மக்களை நன்றி உணர்வோடு வழிநடத்தவும் வரமருள வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய எம் இறைவா, உலகத் தலைவர்கள் அனைவரும்
இயற்கையை மதித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை வகுத்திடவும், பூமியை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு போர்கள் நீங்கி உலகெங்கும் அமைதி நிலைவிட செய்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்கும் கரங்களின் உறுதுணையை இறைவா, தங்கள் வியர்வையை சிந்தி உலகுக்கு உணவளிக்கும் உழவர்களையும் தொழிலாளர்களையும் நீர் ஆசிர்வதித்து வேண்டுகிறோம். உயிர் இழப்பு, கடன் சுமை மற்றும் வறுமையால் வாடும் குடும்பங்கள் உமது அருளால் ஆறுதலும் சமூகத்தின் கனிவான ஆதரவும் பெற்றிட வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்கும் கரங்களின் உறுதுணையை இறைவா, தங்கள் வியர்வையை சிந்தி உலகுக்கு உணவளிக்கும் எம் உள்ளத்தில் உறைவிடம் கொண்ட இறைவா, திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் உமது பராமரிப்பில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டுகிறோம். எப்போதும் உண்மையானதும் தூய்மையானதுமான நற்பண்புகளை எம் வாழ்வாக்கி எம்மிடம் உள்ளவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் தாராள குணத்தை பெற்றிட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் மையமே இறைவா, என் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்வும் பெருகிடவும், இளைஞர்களும் குழந்தைகளும் உழைப்பின் மேன்மையை உணர்ந்து வளரவும், பண்பாட்டு விழுமியங்களை விசுவாசத்துடன் காக்கிறவர்களாக இருக்கவும் அருள் புரிய வேண்டுகிறோம். இதற்கு எம் திரு இருதய இறை சமூகம் அதன் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உறுதுணையாக இருந்திடவும், எம் குடும்பத்தை உம் அருகில் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவியாக அமைந்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஏறெடுத்திருக்கிற இந்த ஜபங்களை எல்லாம் உம்மிடம் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு நாங்கள் வாழ்கின்ற சமயங்களிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். கவலைகள் இல்லாமல் நாங்கள் வாழ்வதற்கு நன்றியோடு வாழ்வது வழிவகுக்கிறது என்பதனால் எங்கள் உள்ளங்களை நன்றியால் நிரப்பும். எங்களது ஜபங்களை கேட்டு நாங்கள் தனிப்பட்ட குடும்பங்களாக, தனி மனிதர்களாக, சமூகமாக, தமிழ் இனமாக உயர முன்னேற வரமளித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவழி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவழி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆலயத்தின் நலனுக்காகவும் நமது கையில் பணிவாராக. மகத்துவமிக்க இறைவா, தைப்பொங்கல் திருநாளில் எமது உழைப்பின் பலனாகிய இந்த அரிசி, கரும்பு விளை பொருட்கள் ஆகியவற்றை நன்றியோடு உமக்கு காணிக்கையாக்குகிறோ. இக்காணிக்கைகள் உமது பேரன்பின் அடையாளமாக மாறி எங்களுக்கு விண்ணக ஆசியையும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரோடும் பகிர்ந்துண்ணும் பரந்த நல்மனதையும் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்திய நீ தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாகவும் அறுவடை திருநாளாகவும் எமக்கு தந்தீ. உமது சாயலில் மனிதரை படைத்து நிலத்தை பண்படுத்தும் ஆற்றலையும் அதன் பலனை உய்த்துணரும் பேச்சினையும் அளித்தீ. இயற்கையை ஈந்து உழைப்பிற்கு வலிமை தந்து விளைச்சலின் முதற்கனியாக இந்த பொங்கலை நாங்கள் படைக்க அருள் புரிந்தீ. பாவப்பழியால் பிரிந்திருந்த எம்மை கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒன்றிணைத்து உமது திருப்பீடத்தை சூழ்ந்து நிற்க செய்துள்ளீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாய் இணைந்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தந்தையே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆஸ்கர் மற்றும் துணை ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. உளம் நிறைந்த நன்றிகளோடு நமது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் இணைந்து பாடுவோம். ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் நாட்டிலும் எங்கள் சமூகத்திலும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். கிறிஸ்துவின் திருவுடல். புதிய வாழ்வு புலங்கள் மங்கள
புதிய வாழ்வு பிறந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. மாண்பினை போற்றியே உடல் எடுத்து மனிதனாக வருகிறார். களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலை உணவென தருகிறார். உழைப்பதன் மாண்பினை போற்றியே உடல் எடுத்து மனிதனாக வருகிறார். களைப்பினை சோர்வினை போக்கிட தன் உடலை உணவென தருகிறார். உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் பெறுகிறார். உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் பெறுகிறார். இரு விருந்தில் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை கொண்டாடுவோம். பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. கோதுமை அப்பமே திருவுடல் கனித்திராட்சையே இயேசுவின் மதுரமாய் நிலத்தில் வளைந்தனல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். கோதுமை அப்பமே திருவுடல் கனித்திராட்சையே இயேசுவின் மதுரமாய் நிலத்தில் வளைந்தனல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளாய். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். உணவென வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம். இளமண்ணும் பொய்களும் கண்ணின் மணியனை என்று கொண்டாடுவோம். பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. இயேசு வருகிறார். கரைகள் துறைகள் தவறை போக்க இயேசு வருகிறார். வளமை இனிமை வாழ்வு சேர்க்க உணவில் வருகிறார். இயேசு வருகிறார். கரைகள் துறைகள் தவறை போக்க இயேசு வருகிறார். வளமை இனிமை வாழ்வு சேர்க்க உணவில் வருகிறார். பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது. மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது. உள்ளத்தில் இருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லி அமைதியோடு நாம் சற்று நேரம் ஆண்டவர் மீது கண்களை பதித்து உள்ளத்தில் இருக்கிற அந்த இறைவன் கடந்த ஆண்டை ஆசீர்வதித்தது போல இந்த திருவள்ளுவர் ஆண்டையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அமைதியாக ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் நாயகனே இறைவா, தமிழர் திருநாளாம் இந்த நாளில்
இந்த விண்ணக விருந்தை அருந்திய நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உமது அருளை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலே புதிய நம்பிக்கையை பெறவும், உழைப்பை மதிக்கவும், நேர்மையோடு வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிற நன்றியின் காணிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிற பொங்கலை மந்திரிப்போம். பொங்கல் வேற யாராச்சும் எடுத்துட்டு வந்திருந்தா அங்கே வச்சிருங்க. முன்னாடி வந்து வைங்க தயவுசெய்து. வேறு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லை இல்லை. யாராவது வச்சிருக்கீங்களா பொங்கல்? எல்லாம் வச்சுட்டாங்களா? ஓ, நன்றி கூறி நாம் மன்றாடுவோம். பொங்கலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடம் வேண்டுவோம். உங்கள் பதில் நன்றி கூறுகிறோம் இறைவா. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தாயே தந்தையே இறைவா, படைப்பின் சிகரமாக மனிதரை படைத்து மண்ணை பராமரிக்கும் பொறுப்பை அவர்களுக்கு அளித்தீர். உழைக்கும் கைகளுக்கு நீர் வலிமை தந்தீர். இதோ உமது மக்கள் நன்றியோடு படைக்கும் இந்த பொங்கலை உமது ஆசியால் நிரப்பி அருளும். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க இவ்வுலகை படைத்து மனிதரை படைப்பின் மகுடமாக உயர்த்தி இப்படைப்பை பாதுகாக்கும் பாதுகாவலராக ஏற்படுத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உழைக்கும் கைகளுக்கு நலம் தந்து உமது படைப்பின் வளத்தை மக்கள் அனைவரும் சமன்மையுடன் பகிர்ந்து மகிழச் செய்வதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உரிய காலத்தில் மழையை தந்து நிலத்தை குளிரச் செய்து நிலத்தின் பயனை நிறைவாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் உழைப்பை உமது ஆசையால் புனிதப்படுத்தி எங்கள் இல்லங்களில் நிறைந்த மகிழ்ச்சியையும் சமூகத்தில் அமைதியையும் அளிப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நிலத்தின் வளம் தந்து அதன் வழியாக எங்கள் ஆன்மாவிற்கு அருள் வளமும் அளித்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த பொங்கலை உண்போர் அனைவரும் உடல் நலமும் மன அமைதியும் பெற்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய பண்புடன் பகிர்ந்துண்ணும் தாராள குணத்தை வளர்த்திடச் செய்தருளும். எங்கள் உழைப்பிலும் வாழ்விலும் உமது ஆசி என்றும் தங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது ஆண்டவரின் ஆசிக்காக நாம் வேண்டுகிறோம். இது தமிழர் புத்தாண்டு எத்தனாவது ஆண்டுன்னு தெரியுமா? எத்தனையாவது ஆண்டுன்னு தெரியுமா? 2057. 31 கூட்டிக்கிடணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்கிறோம். எனவே 31 கூட்டிக்கிட்டால் வந்துடும். 2026 அதில் 31 கூட்டினா எத்தனை வருஷம் வருது? 67. நான் தவறாக சொன்னேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் உங்களை இறைவன் தம் ஆசியை பொழிவாராக. இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் இருந்து இருளும் தீமைகளும் விலகி ஒளியும் நன்மைகளும் பெருக செய்வாராக. நீங்கள் செய்யும் தொழில்கள் பணிகள் அனைத்திலும் வெற்றி காணச் செய்து உங்களது உழைப்பின் பலனை
நீங்கள் நிறைவாக துய்க்க செய்வாராக. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க உங்கள் இல்லங்களில் அன்பும் உள்ளங்களில் அமைதியும் நிலைத்திருக்கச் செய்து தமிழ் இன மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.